பத்தி பச்சை குடில் அமைக்கணுங்களா? கண்டிப்பா குடில் நான் இந்த வகுப்பு பண்ண போதே சொல்லிட்டே இருந்தேன். குடிலை பத்தி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஏன்னா இது முதலே சொன்ன மாதிரி மொட்டை மாடி கேட்கணும்னு நம்மள மொட்டை அடிச்சாராங்க. அப்படிதானே ஆச்சு. தன்னடிய பணத்தை வாங்கி நம்ம மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அது எதுக்கு? தரையில இருக்க செடி விவசாயி எங்கேயாச்சும் போட்டிருக்காங்களா? நம்ம மொட்டை மாடிக்கு வந்தோடனே மட்டும் அது மூடி வைக்கணும்னு நினைக்கணும். ஒழுங்கா தண்ணி கொடுத்தா போதும். வியாபார நோக்கம், அவ்வளவுதான். முதலே சொன்னேன். இது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும், செலவு பண்ணணும் தான் போட்டுக்கலாம். இல்லை நம்ம தண்ணி கொடுக்கணும் தான் வேணாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாங்களா? ஃபிஷ் அமினோ ஆசிட் பத்தி கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க. இல்ல சொல்லலாம் தாராளமா. மீனோ அமிலம் தான் சொன்னேன். என்னோட செஷன் 3 மணி நேரம் எடுக்கக்கூடியது. சரிங்களா? இன்னொன்னு இதுல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, மீன் சாப்பிடாம இருக்கீங்கல்ல. மீன் கழிவு என்ன பண்ணுவீங்க? உடனடியே போய் எங்கேயாச்சும் குப்பை கூடையில ஒருவா நாலு நாய் இழுத்துட்டு போய் அது சண்டை போட்டு அல்லது அதை இழுத்து எல்லாம் பண்ணி அந்த மீதிய நாஸ்தி பண்ணிடும். அப்படிதான் இருக்கு. அதை உரமா மாற்ற முடியும், மீனும் அமிலம்னு பண்ண முடியும். சரிங்களா? நீங்க மீன் கழிவு எவ்வளவு கழிவு இருக்கோ, ஒரு கிலோ வாங்குறீங்க, ஒரு 1/2 கிலோ கழிவு ஆயிடுச்சுன்னா அதே அளவு வெல்லம் கலந்து 2 மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. 7 நாள் வைங்க. 7 நாள் வச்சீங்கன்னா புளிச்ச தன்மை வரும். இந்த தண்ணி எடுத்தும் நீங்க செடிகளுக்கு பயன்படுத்த முடியும், உரமா பயன்படுத்தலாம். மீனோ அமிலம், இது பேர் மீனோ அமிலம். இதுவும் பயன்படுத்தலாம். சார், நாங்க மாதுளம்பழ செடி வச்சிருக்கோம். அதுல வெறும் பூ மட்டும்தான் புகுது, கீழே பூ விழுந்துருது, நிக்க மாட்டேங்குது. என்ன? அதான் நான் சொன்ன முதலே சொன்னேன். ஒன்னே அந்த மண்ணுல சத்து இல்லாம இருக்கலாம், அல்லது நான் தேமோர் கரைசல் சொன்னேன். பூ உதிர்றதுக்கு தேமோர் கரைசல் சொன்னோம். தேங்காய் பால் மோர், அந்த கரைசலை செடிக்கு தெளிச்சாலே காய் பிடிக்கும். நீங்க இந்த மீனோ அமிலத்துக்கு அளவு கேட்டாங்க. இது என்னன்னா 1:10 ரேஷியோ. சரிங்களா? ஆமா, 1 லிட்டர் தான் 10 லிட்டர் தண்ணியில கலந்து வைக்கணும். வெண்டை செடி போன வருஷம் வச்சேங்க, 5 அடி வரைக்கும் வளர்ந்துச்சு. இப்ப 1 அடி தான் வளர்ந்துருக்கு. செடியை பிடிச்சி பார்த்தா மணிமணியா இருக்கு. போறோம் என்ன செடி வச்சீங்க? வெண்டைக்காய். அது போன வருஷம் 5 அடி வளர்ந்து காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்கேன். 1 அடி தான் வளர்ந்தது. செடியை பிடிக்கி பார்த்தா பூரா வேர் எல்லாம் மணிமணியா இருக்கு. வேர் கொல்ல முரண்டியா இருக்கு, பூச்சி அடிச்ச மாதிரி. அந்த செடியில இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க எந்த செடி போட்டீங்கன்னாலும் ஒரே செடி போட வேண்டாம். கூட கொத்தவரங்காய் வேற ஏதாச்சும் ஒரு செடி போடலாம், சில செடிகள் போடலாம். என்னன்னா இந்த செடிகள் காத்துல இருக்க நைட்ரஜனை எடுத்து இந்த செடிகளுக்கு உரமா கொடுக்கும். கொத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா காத்துல இருக்க நைட்ரஜனை கொடுத்து வேறு முடிச்சுள்ள செடிகள். பட் இது வேறு முடிச்சு இல்ல, வேறு முடிச்சுள்ள செடிகள். சில பயிர் வகைகள்லாம் வேறு முடிச்சு இருக்கும். சரிங்களா? அது காத்துல இருக்க நைட்ரஜனை கூட எடுத்து அந்த செடிகளுக்கு கொடுக்கும். இது மண்ணில் இருக்க பாக்டீரியா, ஒரு பூச்சி தாக்குதல் தான். இன்னொன்னு நீங்க ஒரு 10 விதை போட்டிருப்பீங்க, 4 விதை வந்திருக்கலாம், 2 விதை வராம இருக்கலாம். அந்த விதையோட முளைப்பு திறன் கூட இல்லாம இருக்கலாம். சரிங்களா? நம்ம 10 போட்டது 10 வரணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா? ஒரு மரத்திலேயே ஒரு வெண்டைக்கால எத்தனை விதை இருக்கு? எல்லா விதையும் அதே முளைப்பு திறனோட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துல 5 பேர் ஒரே மாதிரியா இருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி ஒரே மாதிரியா இருக்கு, அவங்க அறிவு வளர்ச்சி ஒரே மாதிரியா இருக்கு. அதனால வித்தியாசப்படலாம். பட் இந்த செடி எடுத்துட்டு வேற வச்சிருங்க. அப்படி மாத்தி தான் வச்சேன் சார். அதுவும் அந்த மாதிரி ஆச்சு. சாத்துக்குடி ஒரு மரம் வச்சிருந்தேன். இல்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மண் செடியில மண் பலப்படுத்துங்க. ஓகேங்க சார். இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கவங்க யாரும் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா உரம் வச்சிருக்கவே மாட்டாங்க. வெறும் தண்ணி மட்டுமே ஊத்திட்டு இருந்திருப்போம். 15 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் உணவு கொடுங்க. நான் கிராமத்துல தான் இருக்கிறேங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா உரமே போட்டிருக்கேன். ஒரு மருந்து கூட நான் இன்னும் யூஸ் பண்ணல. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஒரு மருந்து கூட இன்னும் நான் யூஸ் பண்ணல. இன்னைக்கு அந்த வெள்ளை மாவு பூச்சின்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் ரொம்ப கத்திரி செடியில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு எனக்கு இன்னைக்கு போய் எப்படியும் செஞ்சு பார்த்துருவோம். செஞ்சு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்தால் அந்த செடியை அழிச்சிருங்க. ஏன்னா அது மூலமா இன்னும் பரவும். ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா சரிங்களா, அந்த செடியை நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப இன்னும் 10 செடிக்கு பரவிட வேண்டாம்.
அவங்க தோட்டங்கிறனால சொன்னேன். மாடியில் நம்ம 1-2 தான் வச்சிருப்போம். அதுக்கு நம்ம இந்த இதே பண்ணிடுவோம். தோட்டம் இல்லைங்க சார், வீட்டில் ஒரு சென்ட் இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் சந்தோஷமா. மாமரம் வந்து ஒரு 3 மரம் 2 மரம் இருக்கு. 3 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் காய்க்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை வந்து இப்போ இன்னொன்று நமக்கு வந்து விவசாய அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ செல்ஃபோன் எடுத்துட்டோம்னா அந்த செல்ஃபோனு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே படிச்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். இன்னைக்கு உண்மையான விவசாயியை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளையே தெரிஞ்சுக்கல, அப்புறம் எங்க விவசாயத்தை தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு மாமரம் நார்மலாக இருக்க ட்ரெடிஷனல் மரம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். 3 வருஷத்துலேயே காய்க்கலன்னு என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கலன்னா சொல்லுங்க, அதுக்கு சில இருக்கு. அப்புறம் இன்னொன்று, நிறைய இடத்துல நாங்கள் போய் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பருக்கு தோட்டம் வாங்கி கொடுத்துருந்தோம். இதே தான் அவங்க தோட்டம் வாங்கியே 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வருஷம் 6 வருஷம், மொத்தம் 11 வருஷம் ஆச்சு, காய்க்கவே இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மரத்தை வெட்டிடலாம், காய்க்கலை, அல்லது சப்பி போட்ட கொட்டை, சும்மா நார்மலாக பழம் வாங்கி சாப்பிட்டு போட்ட கொட்டையில் வந்தது அப்படின்னாங்க. விட்டுருங்க பார்க்கலாம், நான் ஏதாச்சும் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, பஞ்சகாவியம் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஈயம் கரைசல், ஈயம்ங்கிறது என்னன்னு சொல்கிறேன், ஈயம் கரைசல் ஊற்றணும். போன ஈல்டில் ஒரு 50 காய் காய்ச்சிச்சு, 50 காய் காய்ச்சது. இன்னொன்று, செடி கொடி மரம் எல்லாமே ஒரு உயிர்த்தன்மை இருக்குது, சரிங்களா? நீங்கள் அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பேச முடியும், சரிங்களா? அதுக்கு உணர்வு இருக்குது, சரிங்களா? நீங்கள் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் அந்த மரத்தை கூட போய் டெய்லி பேசுவேன், சரிங்களா? கொஞ்ச நாள் அந்த தோட்டத்துக்காரர் கூட, சரி இவங்க என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு போல் இருக்குது, இதை போகிறாரு பேசுகிறாரு. அப்புறம் சார் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்களான்னாரு. இல்லை சார் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு போயிட்டாரு. ஓ அவ்வளோதான் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடியதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது, சரிங்களா? ஒன்று நான் சொல்லலை, நீ இப்படியே இருந்தீங்கன்னா பாரு, நான் உனக்கு சத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், வெட்டிடுவாங்க, நீங்கள் இருக்கணுமா இல்லையா நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு. அதுக்கப்புறம் அடுத்த ஈல்டில் ஒரு 50 காய் காய்ச்சது. அருமையான காயாக இருந்துச்சு, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. 11 வருஷம் காய்க்காத மரம். அதனால் சிலது வந்து உயிர் தொடர்பு தான். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை கூட பேசவே பேசாதீங்க. அது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேசுகிற குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே தான் இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கானா. இன்றைக்கி வந்து குழந்தைகள் கூட பேசாமல் அது ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகள் கூட பேசுவோம், அப்புறம் நம்ம செடிகள் கூடயும் பேசுவோம். இந்த பீக்கங்காய், ஒரு நிமிஷம், யாரோ ஒருத்தர், இந்த பீக்கங்காய் எல்லா விதையும் நாட்டு விதை இருக்குங்க, அதுக்கு சரியான பருவம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ அது ஆடி மாதம் போடலாங்களா எப்படி? ஆடிப்பட்டம் தாராளமாக பீர்க்கை போடலாம். பீர்க்கை கொடி வகை நீங்கள் மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மண்ணில் தானுங்க, மண்ணில். அது வந்து ஒரு அடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு வந்து குச்சி ஊனணும், குச்சி ஊனி கட்டணும். தக்காளிக்கு கொத்தவரைக்கும் மேலே மொட்டை மாடியில் நீங்கள் வச்சிங்கனாலும் தக்காளிக்கும் கொத்தவரைக்கும் குச்சி ஒரு சப்போர்ட்டு கொடுங்க, சரிங்களா? ஏன்னா தக்காளி வந்துச்சுன்னா, காய் வந்துச்சுன்னா வெயிட் தாங்காமல் கீழே விழுகும். ஏன்னா நம்ம மண்ணை வளப்படுத்தி பண்ணுறோம். இதே முறையில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு தக்காளியிலும் ஒரு 15-20 காய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொய்யா மரம் வந்து இந்த 2 வீக்ஸ் முன்னாடி அந்த காற்றுல அப்படியே சாஞ்சிருச்சுங்க. நாங்கள் சரி அப்படியே தோண்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே பச்சை 4 நாள் அப்படியே இருந்துச்சுங்க. அதனால அப்படியே எடுத்து நிறுத்திட்டோம். அந்த மண் அப்படியே மூடி இருக்கும். அது அப்படியே காய்க்குங்களா இல்லை? 100% வரும். இன்னொன்று இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்லும்போது நாங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பொள்ளாச்சி ரோடு, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு 32 மரங்களை இடமாற்றியிருக்கோம், சரிங்களா? 50 வருடம் 100 வருடம் 150 வருடம் மரத்தைவே வேரோட எடுத்து கொண்டு போய் வச்சுருக்கோம். தாராளமாக வந்துடும். அது ஒரு சைடு மட்டும்தான் வேர் இருக்குதுங்க, பரவாயில்ல, ஒன்று. அது இன்னொன்று, அந்த ஒரு வேரோட தன்மை இதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம எந்த சைடு அது தாங்கி பிடிக்கணுமோ பிடிச்சிருக்கும், வந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமரம் அப்புறம் வாழை மரம் வீட்டு முன்னாடி வைக்கலாங்களா? தாராளமாக. வாழை மரம் வேண்டாம், வாழை மரம் மட்டும் வீட்டு முன்னாடி வேண்டாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வாழை மரம் முன்னாடின்னா முதலியே தான் காற்றுக்கு சாஞ்சி விழுகும், அது ஈரப்பதம் இருக்கும், நிறைய பூச்சிகள் இருக்கும், அதனால அது வேண்டாம். உரமா மாறுது எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்? 1 மாதம், 1 மாதம். அந்த லேயர் போட்டு வர்றதுக்கு 30 நாட்களில் உங்களுக்கு அது உரமாக மாறிடும். இல்லை, நம்ம லேயர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 30 நாள் ஆகுமா சார்? ஒவ்வொரு லேயராக போட்டு வர்றீங்களா, ஒரு பக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு குச்சியில் கலக்கி விடுங்க. 30 நாளில் அந்த பக்கெட் நிறச்சுன்னா 30 நாளில் இதாயிரும்.